உன்னை கோடு என்னை தருவேன், இதுதான் காதலடி. கண்ணீர் கோடு புன்னகை தருவேன், இதுவும் காதலடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வில்லேஜ் ஸ்லாங் கார்ட்டூன் சேனல் 2. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சேனலில் 12 எபிசோட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. அந்த சேனலில் ஒரு ப்ராப்ளம், அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அந்த சேனலை பார்த்துருந்தவங்களுக்கு கதை வந்து புரியும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறனால சரியாக புரியாது. ஒரு 4 எபிசோட் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். 13வது எபிசோட்லேருந்து தான் போட போகிறேன். நான் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி திரும்ப இதில் போட்டாலும் இந்த சேனலுக்கும் ப்ராப்ளம் தான் வரும். அதனால தான் வேறு வழியே இல்லை. ஸோ 13வது எபிசோட்லேருந்து வீடியோ வரும். எல்லாரும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அடி வயிறு வேற இப்படி வலிக்குது. இதுக்கப்புறமும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. யாருக்கிட்டையாச்சும் லிஃப்ட் கேட்டு வீடு போய் சேர்ந்துடணும். அந்த அண்ணங்கிட்ட லிஃப்ட் கேட்போம். அண்ணே 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 லிஃப்ட். ஐயோ முருகா, இந்த ஆளும் தெரிஞ்சிருந்தா வண்டி நிறுத்திருக்கவே மாட்டேனே. ஏற்கனவே பிராங்குங்கிற வேலைனால வாங்கி கட்டிக்கிட்டோம். நிச்சயமா என்னைக்கும் ஏதாவது கண்ணா பின்னாடி திட்ட தான் போறான். பேசாம போக சொல்லிடுவோம். லிஃப்ட் கேட்டு போட்டு திருட்டு மொழி முடிச்சிட்டு நிக்கிறேன். என்ன மறுபடியும் பிராங்க் தானே? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இல்லைங்க முருகா, வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பார்க்க போறேன்? எப்படியும் இதுவும் பிராங்க் தானே. வண்டியில வரவன் லிஃப்ட் கொடுக்கறானா கொடுக்க மாட்டானான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறியாக்கும். கேமராவை தூக்கிக்கிட்டு உன் பின்னாடியே பென்சில் மாதிரி ஒருத்தன் தெரியுவானே, அவனை காணோம். இது ஒன்றும் பிராங்க் இல்லைங்க முருகா. நான் உங்ககிட்ட நிஜமாதான் லிஃப்ட் கேட்டேன். உங்களுக்கு என்னை ஏத்திட்டு போக விருப்பம் இருந்தா ஏத்திட்டு போங்க, இல்லைன்னா நான் வேற யார்கிட்டயாச்சும் கேட்டுக்கிறேன். பஸ் வர வரைக்கும் நிக்க முடியாதா என்ன? அப்படி லிஃப்ட் கேட்டுட்டு பறந்துட்டு போற அளவுக்கு மேடம் எனக்கு கலெக்டர் வேலையை பாக்குறீங்க? உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கிளம்பி போங்க. இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற. நீ என்னைக்கும் அழுதுகிட்டே பேசுறான். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி நடிப்பா இருக்குமோ? டே பாலா, ஏமாந்துறத. முருகா நீங்க போங்க, நான் வேற யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்டுக்கிறேன். மூஞ்சி இப்படி பாவமா வச்சுக்கிட்டா உன் அப்படியே நம்பிடுவோமா? கேமரா எங்க இருக்குன்னு சொல்லு. முருகா புரிஞ்சுக்கோங்க முருகா. என் பேர் பாலமுருகன், நீ பாலான்னு கூப்பிட்டா போதும். சரிங்க பாலா, நிக்காதீங்க, நீங்க கிளம்புங்க. நான் வேற யார்கிட்டயாச்சும் லிஃப்ட் கேட்டுட்டு போய்க்கிறேன். அப்ப இது நிஜமாலுமே பிராங்க் இல்லையா? உண்மையா தான் லிஃப்ட் கேக்குறியா? அதை தானுங்க நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்நேரத்துல பஸ் வரும்ல, அதுல ஏறி போய்க்க வேண்டியதானே? பாலா, என் நிலமை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. பீரியட், ட்ரெஸ்ல வேற கரையாயிருச்சு. அதான் என்ன பண்றேன்னு தெரியாம யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு வீட்டு போய் சேர்ந்துடலான்னு பாக்குறேன். பஸ் வேற இந்நேரத்துல கூட்டமா வரும். அதான் என்ன பண்றேன்னு தெரியாம உங்ககிட்ட லிஃப்ட் கேட்டேன். உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா நீங்க போங்க. சரி, வந்து ஏறு, கொண்டு போய் விட்டுறேன். என்னால உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு சிரமமும் இல்ல, வந்து வண்டியில ஏறு. ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? ம், இப்படி அவுத்து விட்டு கழுதியாட்டம் ஊர் ஊரா சுத்திட்டு திரியிறியே, உன் வீட்டுல ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? என்னது அவுத்து விட்ட கழுதையா? நேரமிடா நேரம். வீடு போய் சேர வரைக்கும் ஓய் மூடிக்கிட்டு தான் இருந்தாகணும். வேற வழி? ஏய், உன்னதான் கேக்குறேன். என்ன கேட்கறதுக்கு என் வீட்டுல யாராவது இருந்தா தானே. ஓ, வெளியூர்ல இருக்காங்களா? அதான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன். அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. ஓ சாரி. இட்ஸ் ஓகே. அப்போ நீ எங்க தங்கியிருக்கா? உன் கூட ஒருத்தன் இருக்கானே, அவன் யாரு? அவனும் நானும் ஒரே ஆசிரமத்துல தான் வளர்ந்தோம். படிச்சு முடிச்சதும் 2 பேரும் வெளியே வந்துட்டோம். வேலை கிடைக்குமான்னு ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி பார்த்தோம். எங்கேயும் கிடைக்கல. அதான் யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா படிச்சிருந்தா ஏன் வேலை கிடைக்காம போக போகுது? படிச்சு என்ன பிரயோஜனம்? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அது இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஓ சரி சரி சரி, ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உன் வீடு எங்க? அடுத்த தெருவுல இடது பக்கம் திரும்பிங்கன்னா ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கும், அங்க இறக்கி விட்டுருங்க. அங்கதான் என் வீடு இருக்கு. ம் மகா வரா. ஸ்டார்ட் பண்ணு. என்ற மச்சானே, ஆளே மாறி போயிட்ட. எல்லாம் என்ற மகாவால தாண்டா. ஏது ஒன்று மகாவா? வர வர நீ சரியில்லடா, ஆளே மாறி போயிட்டேன். மச்சான், அப்படி என்னத்த அவகிட்ட கண்டுட்டேன்? அவ என்ன அவ்வளவு பெரிய பேரழகியா? என்ற கணக்கு அவ பேரழகிதான். அழகுங்கிறது முகத்துல இல்ல, அகத்துலதான் இருக்கு. அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதை நினைச்சாலே எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு. பாவம், அவ பயந்து போய் தான் என்ன அடிச்சிருப்பா. யாரு அவள? பாவம், உன்னை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அவ இடத்துல எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் அப்படிதான் அடிச்சிருந்திருப்பாங்க. அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என்ற காதல மனசார வெளிப்படுத்தியிருந்தா அவ எனக்கு கிடைச்சிருப்பாள்ல. இப்படி கேவலமா அவகிட்ட நடந்துக்கிட்டனால என்ன மொத்தமா வெறுக்கிறா. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் மச்சான், என் மனசு முழுக்க அவ இருக்கிறது நிஜம். அவ மட்டும்தான் என் வாழ்க்கை. அவ மேல வச்சிருக்கிற காதல் மட்டும் உண்மை. என்னாச்சு இவனுக்கு? இவனை தலையில அடிச்சதுல இருந்து மூளை ஈடு குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு தெரியறான். ஒருவேளை உண்மையாவே தெரிஞ்சிருப்பானா, இல்ல தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறானா?
ஒண்ணும் புரியலையே. இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கா? இவன் திருந்தனா என்ன திருந்தாட்டி என்ன? மகா என்ற உயிர் மச்சான். அவ போய் 5 நிமிஷம் ஆச்சு மச்சான். என்றா இதெல்லாம் நடிச்சு அப்படியே கொட்டுற? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. எல்லாம் அவளை பழி வாங்குறதுக்காக தான். எத்தனை பொண்ணுங்க கிட்ட வாழாட்டி இருப்போம். எவளாவது நம்மள அடிச்சிருப்பாளா? இவளுக்கு மட்டும் எவ்வளவு தைரியம் இருந்ததா என்னையும் அடிச்சு வந்திருப்பா. அவகிட்ட வீரத்தை காட்டினாலும் வேலைக்கு ஆகாது. அதான் காதலுங்கிற பேர்ல நடிச்சு ஏமாத்த போறேன். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நான் விரிக்கிற வலையில சீக்கிரமாவே விழுவா. ரோட்ல எத்தனை பேர் போனானுங்க. ஒரு பொண்ணு தனியா நிக்குதேன்னு எவனுக்காவது உதவி பண்ண மனசு வந்துச்சா? ஆனா பரவாயில்ல, இவருக்காவது தோணுச்சே. நம்ம நினைச்ச அளவுக்கு ஒண்ணு இவர் மோசமானவர் இல்ல. தேங்க்ஸ் சொல்லிடுவோம். என்ன நடந்திருந்தாலும் ஒரு பொண்ணு அவளை அன்னைக்கு கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. ஒரு சாதாரண பிராங்குக்கு போய் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க கூடாது. சாரி கேட்டுருவோம். அப்பா இல்லாத பொண்ணு வேற, அடிச்சிருக்கவே கூடாது. பாலா, வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இதுல என்ன இருக்கு? சரி, நானும் சாரி. சாரிங்களா? நீங்க எதுக்கு இப்ப சாரி கேக்குறீங்க? அன்னைக்கு கோவில்ல நீ பிராங்க் பண்ணதும் பலார்னு உன்னை அரைஞ்சல்ல, அதான் சாரி. ஒரு பொண்ணு நீ உன்னை அப்படி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. இதுல என்னங்க பாலா இருக்கு? உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நடந்திருப்பாங்க. நீங்களாவது ஒரு அடியோட நிறுத்திக்கிட்டீங்க. இன்னும் எத்தனையோ பேரு வார்த்தை போட்டு திட்டி என்னென்னமோ பேசிட்டு போவானுங்க. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இதெல்லாம் விட்டு போட்டு படிச்ச படிப்புக்கு வேலைக்கு போக வேண்டியதானே? இடத்துல வேலைக்கு போனா காலையில நேரமா போகணும். அவன் விடுற டைமுக்கு தான் வரணும். ஒரு வேலை பிடிக்கலைன்னா பாதியில விட்டு போட்டு வர முடியாது. ஆனா இது அப்படி இல்லல்ல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருக்க. ஆனா படிக்கிற பொண்ணுங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த ஒரு நல்ல வேலையை பாக்குற வழியை பாரு. இப்படி யூடியூப்ல வீடியோ எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு? இது எல்லாம் என் கல்யாணம் வரைக்கும் தான். எனக்குன்னு அப்பனா தான் இருந்திருந்தா அவங்க ஏதாவது எனக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. நானும் ஒரு வேலைக்கு போனமா சம்பாரிச்சமான அந்த காசு போதும்னு இருந்திருப்பேன். அப்படி ஒரு குடுப்பனை தான் எனக்கு எல்லாமே போயிருச்சு. சேர்த்து வைக்கிற காசெல்லாம் என் கல்யாணத்துக்காக தான். எனக்குன்னு ஒரு ராஜகுமார வருவான். எப்படியும் சும்மா கட்டிக்கிட்டு போக மாட்டான்ல. அதுக்காக தான் வேலை பார்க்குறேன். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட இதுல நல்லாவே காசு வருது. ஆனா அதுக்காக பிராங்க் பண்ணி மக்களை ஏமாத்தி அதை வீடியோ எடுத்து போடுறது தப்பு இல்ல? அவன் ஊர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல என்னங்க பாலா தப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். சரி, ஓகே. சரி, நீங்க உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னீங்க. உள்ள போங்க. அவ்யா, நீ தானம்மா? நான் கூட அர்ஜுன் வேற ஏதோ பொண்ணுகிட்ட பேசுறான்னு பயந்து போயிட்டேன். ஏங்கண்டி, வேற பொண்ணுகிட்ட பேசினாதான் என்ன? அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன். இந்த பையனை பத்தி எனக்கு தெரியும். இருந்தாலும் மூத்தவி என்ற பேச்ச மீறி அவன் அத்தை பொண்ணு கட்டிக்கிட்டான். அதே மாதிரி அர்ஜுனும் வேற யாரையாவது கட்டிட்டு வந்து நின்ற கூடாதுல. அதான்டா. ஆண்டி, இன்னார்தான் காதலிக்கணும் இன்னார காதலிக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சட்டம் கிட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. என் மருமக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். உன்ன மாதிரி தங்கத்தை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானா நான் ஏன் கேட்க போறேன்? ஆனா அந்த மூத்தவன் கட்டிட்டு வந்திருக்கான் பாரு, சரியான தகர டப்பா. ஒண்ணுத்துக்கும் உதவாது. ஆண்டி, ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு ஆண்டி. 3 வருஷம் ஆகியும் ஒரு நல்ல செய்தி சொல்லல. வேற எப்படி அவளை பேச சொல்ற? சரி விடுமா, அந்த அதிர்ஷ்டம் கிட்டவளை பத்தி நம்ம என்னத்துக்கு பேசிக்கிட்டு? நீங்க என்னத்தையும் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, பேசிட்டு இருங்க. சரி, நான் வரேன். என்ன அர்ஜுன் இது? திவ்யா அக்காவை பத்தி உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க, நீ அமைதியா பாத்துட்டு நிக்கிற? அண்ணி எங்க வீட்டுல காலேஜ் எடுத்து வச்சதுல இருந்து இப்படிதான் எங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல. நாங்களும் பல முறை சொல்லியாச்சு. எங்க அம்மா கேட்க மாட்டேங்குது. ஆன்ட்டிக்கு அப்படி திவ்யா அக்கா கிட்ட என்னதான் பிரச்சனை? குழந்தை பிறக்காது மட்டும்தான் பிரச்சனையே என்ன? எங்க அம்மா அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருந்தாங்க. அதை வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணியை கட்டிட்டு வந்ததும் அம்மாவுக்கு கோபம். எங்க அண்ணி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே தோத்திலான்னு குழந்தை பிறக்காத சாக்கா வச்சு எங்க அம்மாவும் திட்டிக்கிட்டே இருக்கா. ஆனா அதெல்லாம் நடக்காது. எங்க அண்ணன் அண்ணிய என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். அண்ணியும் அப்படிதான். நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அர்ஜுனை கட்டிக்கிட்டா நமக்கும் இதே நிலைமை தானோ? மேடம் மேடம், உடனே அர்ஜுனை கட்டிக்கிட்டா நமக்கும் இதே நிலைமை தானோன்னு யோசிச்சிடாதீங்க. ஏய், நான் எதுக்கு அப்படிலாம் யோசிக்க போறேன்? முதல்ல உன்னை கட்டிக்க போறேன்னு யார் சொன்னா? ஓ, நீங்க அப்படி யோசிக்கவே இல்ல. இல்ல. நம்பிட்டோம். என் அண்ணன் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டான். அதனாலதான் எங்க அம்மா இந்த அளவுக்கு பேசுறாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் பழகு, இல்லைன்னா வேண்டாம். என்ன புரிஞ்சுதா? ம், இப்ப சொல்லு, என்ற மேல இருக்கா? என்ன இருக்கா? அதான் நம்பிக்கை. ஓ, அதுவா? ம், அதேதான். நீ என்ன நினைச்ச? நானும் ஒன்னும் நினைக்கல. எக்ஸ்கியூஸ் மீ, 2 பேரும் லவ் பண்றதா இருந்தா அக்கடால போய் லவ் பண்ணுங்க. இங்க நினைக்கிட்டு நினைக்கல காய போடலன்ட்டு. ஹே குட்டிச்சி, போட்டேன வெய்யு. இது என்னடா? லவ்வர்ஸ் 2 பேரும் ஏதாவது ரொமான்டிக்கா பேசுவீங்கன்னு பார்த்தா சும்மா வீட்டு கதையை உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க. ஏய், பக்கத்துல என்ன எல்லாத்தையும் ஒட்டு கேட்டியா? ஓட்டு கேட்கணும்னு கேட்கல, அதுவா வந்து காதுல விழுந்துச்சு. ஆமா, வண்டி ஓடிட்டு போகாம இப்படி உருட்டிட்டு போறேன். எனக்கு தான் வண்டியை ஓட்ட தெரியாதே. எடுத்துட்டு போய் எங்கேயாவது விழுந்து பாரிலாத. அதான், அதுக்காக தான் ஓட்டாம உருட்டிட்டு போறேன். சைக்கிள் ஓட்டி பழகும் போது எல்லாரும் முதல்ல உருட்டி பழகுவாங்கல்ல, அதான் இந்த வண்டி என்னால தாங்க முடியலன்னு உருட்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் வண்டி ஓட்டி பழகணும், அக்கடால போய் ரொமான்ஸ் பண்ணுங்க.
வாயாடி வாயை வச்சுட்டு சும்மா இரு. காவ்யா இது வரேம்மா. அர்ஜுன் அப்புறமா பார்க்கலாம். வரேன். நமக்கு பாடம் எடுக்கிற ப்ரொஃபஸரா இருந்தாலும் அம்மானா ஒரு பயம் வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். வண்டி எடுத்துட்டு இப்ப எங்க உருட்டிட்டு போற? சும்மா அந்த திருமணம் வரைக்கும். சரி வா, வண்டியோட நானே கத்து கொடுக்குறேன். அப்ப சரி வாங்க. என்ன மகா இது, வண்டிக்கு மாடெல்லாம் போட்டிருக்கேன். இன்னைக்குதான் முதல் முறையா நான் வண்டி ஓட்ட கத்துக்க போறேன். அதான் மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன். வண்டி ஓட்டுறதெல்லாம் பெருசு இல்ல, பார்த்து கவனமா ஓட்டணும். ஓட்டணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, சொல்லி கொடுக்க தான் ஆள் இல்லையே. அதான் அர்ஜுன் இருக்கான்ல, அர்ஜுன் சொல்லி கொடுப்பான். என் அத்தானுக்கு பெரிய வண்டி தான் ஓட்ட தெரியும், ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியாதான். அத்தாத்தா ப்ளீஸ் அத்தா. நல்லா வருவடியாத்தா, நல்லா வருவ. ஏன்டா அர்ஜுன் அப்படியா? ஆமாங்க கார்த்திக், எனக்கு பெரிய வண்டி தான் ஓட்ட தெரியும், இந்த ஸ்கூட்டி எல்லாம் ஓட்ட தெரியாது. நீங்களே பேசாம சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுக்கலாம் தான், ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்கே. வேலை கிடந்தா கிடந்துட்டு போகுது, அது அப்புறம் பாத்துக்கலாம். வந்து வண்டி ஓட்ட சொல்லி கொடுங்களேன் ப்ளீஸ் கார்த்திக். சரி சரி வரேன், கெஞ்சாத.